சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த வடிவேல் ஒரு படத்தில் வெள்ளை கொடுத்துட்டு போவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கதவை திறந்துக்கிட்டு டெல்லியை நோக்கி கிளம்பியாச்சு. ஆனால் போகும்போது கூட இந்த வாய்ச்சொல்லில் வீரர்கள்னு சொல்லுவாங்க. அது மீட்டிங்காக கேட்டு தான் அவர் போறாரு. அதை எப்படி நீங்க அந்த மீட்டிங் ஏங்க நீங்க 4 வருஷமா போகல? இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எப்போ முழு அரசியல்வாதியா வருவார்? ஏன் முழு அரசியல்வாதியா வரலன்னு நீங்க ஏன் சொல்றீங்க? எப்போ வந்து முதலமைச்சர் முழு முதலமைச்சரா மாறுவாருன்னு கேள்விக்கிறீங்க. அதை வந்து நான் மாதிரியே பதில் சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டா நீங்க ஏன்ட்ட கேக்குறீங்க, அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்றேன். பிரஸ் மீட்டே இருக்காதுன்றீங்க. ஏன் சந்திச்சார்ல அன்னைக்கு தான் அவர் பிரஸ் மீட். அது கேள்வி பதில் தானங்க பிரஸ் மீட். அவரே இன்னொரு காலகட்டத்தில் சரியான நேரம் அமையும் நம்ம பேசுவோம், நான் இன்னைக்கு ஷூட்டிங் விஷயமா போறேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. இல்ல பேசணும் இல்லைங்க, ஏதாவது சொன்னாதானே எங்களுக்கு தெரியும். நீங்க நாங்க பேச தாவேகால என்ன நடந்துகிட்டு இருக்கு எப்படி கம்பேர் பண்றீங்க? எம்ஜிஆர் கூட எப்படி கம்பேர் பண்ணிட்டு? சினிமாவில் நடிக்கும் போது அவர் அரசியல் இருந்தாரு. அரசியல்ல வந்து தனி கட்சி துவங்குவதற்கு முன்பாக அது மட்டும் அவர் அரசியல் கட்சியாக ஒரு அரசியல் தலைவராக அந்த ரீச் வந்து விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. நிச்சயமாக இருக்கிறது, அதுல எந்த விதமான மாற்றம். கையிலையும் நெஞ்சிலையும் பச்சை குத்துன அளவுக்கு இருந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். இன்ன வரைக்கும் இன்றளவும் சொல்லலாம். இப்ப தாவேகால பச்சை குத்துனாலும் உங்களுக்கு பச்சை என்னங்க கேட்கிறேன். அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மக்கள் வெள்ளத்துல அன்னைக்கு நீந்தி போனாரோ அதே போலதான் எங்க தலைவருடைய வாகனம் இன்று மிதந்து செல்கிறது மக்களுடைய வெள்ளத்துல. அப்ப ஏன் ஈரோடு இடைத்தேர்தல நீங்க போட்டிட்டு எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தல போட்டிட்டாரு. அவருடைய இடைத்தேர்தல வாழ்க்கையை மாத்தி அப்புறம் ஏன் நீங்க திரும்ப கேள்வி ஒரு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், அந்த முடிவுல நாங்க வந்து நிக்கிறோம். அந்த முடிவுல எம்ஜிஆர் மாதிரி சொல்றதுனால நான் கேக்குறேன். எம்ஜிஆர் மாதிரினா இடைத்தேர்தல்ல மட்டும் தான் போட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. விஜய் வேடமிட்ட கமல் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி விமர்சனம் வந்து இப்போ ரொம்ப ஹைலைட்டா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விமர்சனம் பண்றவங்கலாம் 1ஆம் நம்பர் பைத்தியக்காரர்கள், அரசியல் தெரியாதவர்கள். இது எல்லாமே கமலஹாசன் செஞ்சாரு இல்லையா? என்ன செஞ்சாரு? டிவியை தூக்கி உடைச்சாரு, எல்லாம் பண்ணாரு. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியன் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் திரு TVK ரமேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம். தாவேகா தனித்து விடப்பட்டது அப்படிங்கிற அந்த வாதம் வந்து தொடர்ந்து இப்போ ரீசெண்ட் டைம்ல ஒரு 1 வீக்காவே நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுக்கு அப்புறமே தாவேகாவுக்கு இங்க யாருமே கூட்டணிக்கு வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கான ஸ்டெப் ஏதாவது விஜய் எடுத்தாரா அப்படின்னு கேட்டா, கூட்டணி வேணுங்கிறதெல்லாம் உங்க இஷ்டம், நீங்க தாவேகால இருந்து முடிவு எடுக்கிறது. அதை தாண்டி ஒரு கொள்கை கோட்பாடு ரீதியா 2 ஆண்டுகளா தாவேகா என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க கொள்கைக்கும் கோட்பாட்டுக்கு ஏற்படி ஒரு 2 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய போராட்டமா இருக்கட்டும், ஒரு பிரச்சனை வக்ஃபுவாதம் சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி விஜய் என்ன பண்ணாருன்னு கேட்டா ஒரு 5 விஷயம் சொல்லுவீங்க. அந்த ஜல்லிக்கட்டு போராட்டமா இருக்கட்டும், அனிதா, அதெல்லாம் சொல்றீங்க. இதை தாண்டி கட்சி சம்பந்தமா என்ன பண்ணாங்க? இதை பார்த்துட்டு நாங்க கூட்டணிக்கு வரோம்னு ஒரு கட்சி வந்திருக்கணும். இந்நேரம் அட்லீஸ்ட் வந்து ஒரு அதிமுகலையோ ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஒரு அறிவிப்பு ஏதோ ஒன்று நடந்திருக்கணும். திமுக ஒரு குடைச்சல் கொடுத்துருக்கணும். இது 3மே விஜய் பண்ணாரா? அப்ப உண்மையிலே தனித்து விடப்பட்டாருன்னு அர்த்தம். அவங்களுடைய அவல நிலையான ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அந்த அவல நிலைக்கு இன்றைக்கு கூட நீங்க பாத்தீங்கன்னா செய்திகள்லாம் பார்த்துருக்கலாம். நீங்கள் வந்து இடி ரைடு நடந்துகிட்டு இருக்குது. 1000 கோடி டாஸ்மாக் ஊழல். நம்ம பல்வேறு இடங்களில் நம்மளே பேசியிருக்கோம் டாஸ்மாக் எந்த அளவுக்கு இந்த ஆட்சி வளர்த்துருக்குன்னு சொல்லிட்டு. முதல்வருடைய மகன் வந்து ஈடியுடைய வளையத்துக்குள்ளே சுற்றி வளைக்கப்படுறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே வெள்ளக்கொடி தூக்கிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த வடிவேல் ஒரு படத்தில் வெள்ளக்கொடி தூக்கிட்டு போவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கதவை திறந்துக்கிட்டு டெல்லியை நோக்கி கிளம்பியாச்சு. ஆனால் போகும்போது கூட இந்த வாய்ச்சொல்லில் வீரர்கள்னு சொல்லுவாங்க. அது மீட்டிங்காக கேட்டு தான் அவர் போறாரு. அந்த மீட்டிங் ஏங்க நீங்கள் 4 வருஷமா போகல? நீங்கள் இன்றைக்கு என்ன சொல்லிட்டு போறீங்க? இந்த வாய்ச்சொல்லில் வீரர்கள்னு சொல்லக்கூடியவருக்கு என்ன பண்ணுறீங்க? தமிழ்நாட்டினுடைய உரிமையை நிதியை மீட்டு பெறுவதற்காக நான் போய் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறேன்னு நீங்கள் சொல்லிட்டு போகிறேன். 4 வருஷமா என்ன பண்ணி தூங்கிட்டு இருந்தீங்களா? 4 வருஷமா தான் பட்ஜெட்டில் நமக்கு ஒன்றுமே கொடுக்கலையே தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னீங்கல்ல. நிதியை கொடுக்கல, ஏமாத்துறாங்க, தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறார்கள், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது, இந்த வசனம் எல்லாம் பேசுனீங்களா? அன்னைக்கெல்லாம் நீங்கள் ஏன் போய் மீட்டு கொண்டாடல? அன்றைக்கே போய் நீங்கள் மீட்டு கொண்டு வந்தால் என்ன தமிழ்நாடு இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருக்கும்ல. அது என்னங்க இடி உங்களை சுற்றி வளைக்கும் போது மட்டும் போய் நீங்கள் கொண்டாடுறீங்க, உரிமையை மீட்டு கொண்டாடுறீங்க. அப்போ எதுக்காக போயிருக்காருன்னு சொல்கிறீங்க? மகனை காப்பாற்றுவதற்காக, இடி பிடிகளிலிருந்து தப்பிப்பதற்காக, ஊழல் அமைச்சர்களை காப்பாற்றுவதற்காக, கட்சியை காப்பாற்றுவதற்காக. இல்லை அதான் நீதிமன்றமே நிறுத்தி வைக்க சொல்லிட்டாங்கல்ல இடி. அதுக்கு தான் வெள்ளக்கொடி தூக்கிட்டு போனது. வெள்ளக்கொடி பின் எதுக்கு தூக்கிட்டு போனாங்க? கையிலே வச்சிருப்பாங்க. நீங்கள் வேற 2 குடம் இருக்கும், ஒரு கருப்பு கொடை ஒரு வெள்ளை கொடை. மோடி வந்தாருன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது அப்படி கருப்பு கொடையை வச்சிருவாங்க, ஓகேங்களா? இதுவே ஈடி வந்ததுன்னா டப்புன்னு வெள்ளை கொடை மாற்றிடுவாங்க. இப்படி இருக்கும் அவங்க கிட்ட. ரெகுலராகவே இந்த தமிழ்நாட்டில் கொடை தட்டுப்பாடு திமுகவால் தான் இந்த வாட்டி. இந்த கொடை கலாச்சாரத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ஏழை மாணவர்கள், ஏழை குடும்பத்தில் இருக்கவங்க ஸ்கூலுக்கு போகும்போது கூட ஒரு கொடை வாங்க கூட முடியாத நிலைமைக்கு கொடையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, கருப்பு கொடையும் வெள்ளை கொடையும் வச்சுக்கிட்டு இன்றைக்கு வந்து டெல்லி முதலாளிக்கு வெண்சாமரம் வீசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி ஒரு சூழல்ல ஆட்சி நடந்தது. இன்றைக்கு அரசியல் செயல்பாடு. இன்றைக்கு நிதி ஆயோக் கூட்டத்தை நீங்க போயிருக்காங்க பாத்தீங்களா? போட்டோ வந்திருக்கு பாத்தீங்களா? அதை எடுத்து பாருங்க. முதல் வரிசையில ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து இடம் கொடுத்துருக்காங்க பாஜகவில். பாஜக தான் எதிரின்றீங்க, பாஜக உங்களை எதிரியா பார்க்குதுன்றீங்க, தடுக்கிறன்றீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து முதல் வரிசையில் அழகாக இடம் கொடுத்துருக்காங்க.
அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயம் இருக்குது. நீங்க எடுத்து பாருங்க, யூபி முதல்வர் யோகி ஆதித்யநாத் அவர்களின் பக்கத்திலேயே ஊபிகளின் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இடம் கொடுத்திருக்காங்க. ஊபினா உத்தரப்பிரதேசம். ஆமா, உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பக்கத்துல இல்ல அதான் உடன்பிறப்புகளின் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் கொடுத்து முதல் வரிசையில உட்கார வச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க மறைமுகமாக முதல் வரிசையில உட்கார வைக்கிறதுனால அது சொல்ல முடியாது. ஏன்னா உங்களை மதிக்கவே இல்லைன்னு இத்தனை நாளா சொல்லிட்டு இருந்தீங்க. இந்தியா கூட்டணியே லீட் பண்ணக்கூடியவர் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க. இந்தியாவையே வந்து வழி நடத்தக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு முதல் இடத்துல கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு ஆச்சரியம் தானே. நீங்க தான் 24 மணி நேரம் அவங்க நான் தான் தடுக்கிறேன்றீங்க. ஆனா உங்களுக்கு மட்டும் அவங்க வரவேற்கிறாங்களே எப்படி? இந்தியா பாகிஸ்தான் போற வந்து நீங்க நிப்பாட்டி இருக்கிறீங்க ஒரு வாக்கிங் போய். எவ்வளவு பெரிய விஷயம் அது. என்ன உண்மை தானே? நானா சொன்னேன், கருணாஸ் தானே சொல்லியிருக்காரு. 5 கிலோமீட்டர் வாக்கிங் போக ஆரம்பிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே அங்க போற நிப்பாட்டிட்டான், அதுதான் முதல்வரோட பவர் அப்படின்னாரு. பாவம், ஆர்மியோட பவரை விட தமிழ்நாட்டு முதலமைச்சரோட பவர் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நீங்க பாருங்க. அப்ப இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளு நீங்க அப்ப வந்து பாஜக ஆசை இருக்காதா இவங்களோட நம்ம மறைமுகமா கூட்டணி வச்சுக்கணும் இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்ட்டு? ஓகே, மறைமுகமா மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஓனர் பாஜகன்னு நம்ம வெட்ட வழியா தோல் உரிச்சு காமிச்சிருக்கிறோம். நீங்க வந்து ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க, பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த டாஸ்மாக் எதிராக அவ்வளோ பெரிய போராட்டங்கள்லாம் பண்ணுச்சு, எதிர்கட்சிகள் வேலை அதுதான். நீங்க பாஜக எதிர்கட்சியா? இந்தியாவுடைய ஆளுங்கட்சி, இந்தியாவுடைய ஒன்றிய அரசு. தமிழ்நாட்டில் அவங்க பண்ணாங்கல்ல, அதையாவது பண்ணாங்கன்னு கேட்குறேன். உங்க கட்சி வந்து ஆட்சியில் இருக்கு, அதிகாரத்தில் இருக்குது, எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல இருக்குது. டாஸ்மாக் விஷயத்துல நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே, கைது பண்ண வேண்டியதானே? ஏன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? எத்தனை இடங்களை கோர்ட்ல நீங்க வந்து இடைமறித்து எத்தனை கட்சிகள்ல வந்து இந்த டாஸ்மாக் விவகாரத்தில் இருக்கக்கூடிய எத்தனை கட்சி தலைவர்களை எத்தனை முதலமைச்சர்களை வந்து நீங்க ஆட்சி ஒட்டி இறக்கிருக்கீங்க, அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க. தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வந்து அது நடக்க முடியல உங்களால? அப்போ நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நான் மிக தெளிவாக சொல்கிறோம். ஓகே, இதில் இன்னொரு எக்ஸாம்பிள், திமுக வந்து எவ்வளவு படு மோசமான ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை மக்களுக்கு எதாவது நடத்திட்டு இருக்குன்னு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடையாறு கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை வந்து சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் வந்து வேறு இடத்துக்கு மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய இடங்களெல்லாம் இடித்து அவங்கள வந்து வேறு இடத்துக்கு அப்புறப்படுத்தி அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து செய்திகள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது இன்றைக்கு. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து கார்ப்பரேட் பில்டர்ஸுக்கு இடத்த கொடுக்குறீங்க, கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு இடத்த கொடுக்குறீங்க. ஏன் அங்கே வாழக்கூடிய காலாகாலமாக அங்கே இருந்து அங்கேயே வாழ்ந்த மக்களுக்கு அந்த இடத்த கொடுக்குறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது மட்டும் தான் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு பார்த்துது. அப்போ நீங்கள் பண்ணுறது ஆக்கிரமிப்பு கிடையாதா? அப்போ அங்கே விவசாயிகள் என்னோட நிலத்தை வந்து எடுக்காதீங்க ஏர்போர்ட்டுக்காக பரந்தூரில், அது எங்களுடைய நிலம், எங்களுடைய வாழ்வாதாரம், இங்கே இருக்கக்கூடிய நீராதாரம், விவசாயத்தெல்லாம் அழிச்சிடாதீங்க, வேறு இடத்துல நீங்கள் ஏர்போர்ட் கொண்டு வாங்க, இது என்னுடைய சொந்த நிலம், எடுத்துடாதீங்கன்னு சொல்கிற இடத்த நீங்கள் போய் கையகப்படுத்துங்க. அப்போ நீ ஆக்கிரமிப்பு பண்ணலையா? மக்கள் பண்ண ஆக்கிரமிப்பு நீ பண்ணால் வந்து வளர்ச்சி திட்டமா? இதுக்கப்புறம் தாவேக்கு என்ன பண்ண போகுது? பரந்தூர்ல தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கோம். தொடர்ந்து நாங்கள் வந்து இதுக்கு எப்படி வந்து ஒரு வக்ஃபு சட்ட திருத்தம் கொண்டு வரும்போது அதற்கு எதிராக மக்களோட நின்றோமோ, எப்படி வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்த விஷயங்களுக்கு தொடர்ந்து நிற்கிறோமோ, அதே போல பரந்தூர் மக்களுக்கு நீதி கிடைக்க வரைக்கும் நாங்கள் அவங்க கூட நின்று போராடுவோம். இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்கள் எப்போ முழு அரசியல்வாதியாக வருவார்? ஏன் முழு அரசியல்வாதியாக வரலன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? எப்போ வந்து முதலமைச்சர் முழு முதலமைச்சராக மாறுவாருன்னு கேள்வி கேளுங்க. எப்போ துணை முதலமைச்சர் முழு துணை முதலமைச்சர் மாதிரியே பதில் சொல்றீங்க. உங்களுக்கு கேள்வி கேட்டா நீங்க ஏன்ட்ட கேட்குறீங்க, அவர்கிட்ட கேளுங்கன்னு சொல்ற மாதிரி. நீங்க தார்மீக கடமை வந்து எல்லாருக்கும் இருக்குல்ல. இன்றைக்கு நீங்க வந்து முதலமைச்சர் தாவேக தலைவர் எப்போ வந்து அரசியல்வாதியாக மாறுவார், எப்போ வெளியில் வருவார், எப்போ மக்களை சந்திப்பாருன்னு தொடர்ந்து நீங்கள் எந்திரிச்சு கட்சி ஆரம்பிச்ச நாள்லேருந்து கேட்டுன்னு இருக்கிறீங்க. கரெக்டாக அவரும் எல்லா பணிகளும் செஞ்சுட்டு தான் இருக்காரு. இந்த கேள்வியை தொடர்ந்து எல்லா மீடியாக்களும் திட்டமிட்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இந்த திமுகவோட நரேட்டிவ் செட் பண்ணுறதுனால நம்ம யாராவது ஒருத்தர் போயிட்டு, ஐயா முதலமைச்சர் அவர்களே, இன்றைக்கு வந்து பரந்தூரில் மக்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, வாழ்வாதாரத்துக்காக கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க, நீங்கள் ஊட்டியில் போய் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, ஏன் பரந்தூர் மக்களை பார்க்க போகலன்னு கேட்குறோமா? திருநெல்வேலிக்கு போய் அல்வா சாப்பிட்டு அது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூ பண்ணுற நீங்கள், ஃபுட் ரிவ்யூவராக மாறின நீங்கள், ஏன் வந்து கனிம வளக்கொலை நடக்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் போய் பார்க்கலன்னு சொல்லி நம்ம கேட்குறோமா? என்ன பண்ணுவோம்? மைக்கு நட்டி ஐயா அல்வா சூப்பராக இருக்கு ஐயா அப்படின்னும். இவர் ஏற்கனவே மக்களுக்கு கொடுத்த அல்வாவே சூப்பராக இருக்குன்னு தான் மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கேள்விகளை ஏன் முதலமைச்சரை பார்த்து கேட்கறது இல்லை? அப்போ தார்மீகமாக நீங்கள் எல்லாரையும் இல்லை கேள்வி கேட்கணும். இதே ஒரு திமுக காரர்களை அழைத்து வந்து ஒரு திமுகவோட மாநில நிர்வாகிகளை அழைத்து வந்து இது போல கேட்க முடியுமா? அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்குறோம், எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம், உட்காந்து நம்ம தெளிவாக விளக்குறோம். இந்த கட்சி இப்படி செயல்படுது, பாஜக இப்படி செயல்படுது, திமுக இப்படி ஏமாத்துது, நம்ம விளக்கி கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு டேட்டாவோட பேசுகிறோம். உங்கள் கடமை தானே. அதுதான் சொல்கிறேன். அந்த கடமையை வந்து நீங்கள் திமுக கிட்டே என்னைக்காவது நிறைவேற்றிருக்கீங்களா? பாஜக கிட்டே என்னைக்காவது நிறைவேற்றிருக்கீங்களா? அவங்க இந்த மாதிரி உட்காந்து பொறுமையாக பதில் சொல்கிறாங்களா? எந்திரிச்சு கலையும் போயிட்டே இருப்பாங்க, மைக்கு தூக்கி போட்டு பேசுறதுக்கு ஒன்றும் இருக்காது. அப்படி இல்லையா, உங்களுக்கு அவங்க ஆள் அனுப்புவாங்க. யார் அனுப்புவாங்கன்னா நான் சொன்ன அந்த சேகுவராவின் செல்லப்பிராணிகளை தான் அனுப்பிவிடுவாங்க, தவிர்த்து கட்சியிலேருந்து யாரும் வரமாட்டாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை நம்ம ஏன் முதல்ல கேள்வியே கேட்கறது கிடையாது? ஏன் கேள்வி கேட்கறது கிடையாது? பஸ்ஸில் பேருந்தில் ஏறி போகிறாரு, ஏன் 4 ஆண்டு காலமாக அவர் பஸ்ஸில் போனதே இல்லையா? பஸ்ஸில் போய் பார்க்க வேண்டியதானே? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் பைக் யூஸ் பண்ணுறீங்க, நான் பைக் யூஸ் பண்ணுறேன், இந்த தம்பி பைக் யூஸ் பண்ணுறாப்புல எவ்வளோ டிராஃபிக்கில் போகிறீங்க, தினமும் வரீங்க. இந்த ஜிஎஸ்டி ரோட்டில் எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, இந்த அண்ணா அறிவாலயம் முன்பு எவ்வளோ டிராஃபிக் இருக்குது, தினம் எத்தனை மக்கள் எவ்வளோ மணி நேரமாக மக்கள் நிற்கிறாங்க, பைக்கில் போகிறவங்க கஷ்டப்படுறாங்க. ஒரு நாள் துணை முதலமைச்சர் பைக்கில் கூட்டு உங்களால் பார்க்க முடியுமா அந்த இடத்துல?
அந்த டிராஃபிக்கில் அவர் வருவாரா முதல்ல ஒரு நாளைக்கு? முதலமைச்சர் வருவாரா? அமைச்சர்கள் வருவாங்களா? இல்லை பள்ளங்குடிமான ரோட்டில் வந்து அவங்களால ஒரு நாள் பயணம் பண்ண முடியுமா? நம்மள மாதிரி பைக் எடுத்துகிட்டு தினசரி வேலைக்கு போகிறவங்க, கஷ்டப்படுற கூலி வேலையாட்கள் போகிற மாதிரி அவங்களால போக முடியுமா? இன்றைக்கா நம்ம கேட்குறோமா, இந்த ரோட்டில் நீங்கள் போவீங்களா? ஐயா முதல்ல நாங்கள் போயிட்டுருக்கோம்ல தினம் உங்களால் போக முடியுமா? இந்த ரோட்டை நீங்கள் எப்போ சரி செய்வீங்க? இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு கேள்வி வருது, விஜய் வருவாரா அப்படின்னு. இல்லை, முதல்ல நீங்கள் ஆட்சியாளரை கேள்வி கேளுங்கன்ற நான் முதல்ல ஆட்சியாளர் சொல்கிறேன். அதை நீங்கள் வந்து அங்கே வரணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த கஷ்டம் புரிஞ்சாலே அதை சரி பண்ணிடலாம். 50 ஆண்டு காலமாக உங்களுக்கு இந்த கஷ்டம் புரியலன்னா நீங்கள் முதல்ல அவங்களை கேள்வி கேட்கணும். நாங்கள் கஷ்டம் புரிஞ்சதுனால தான் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை கொண்டு வந்து கட்சியில் உட்கார வச்சு பேச வச்சு மக்கள் பிரச்சனைக்கு என்னன்றதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆட்சிக்கு நாங்கள் வந்தோம்னா நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நாங்கள் வச்சிருக்கவே போகிறது கிடையாது. எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணிட்டு மக்களுக்கு தேவையானதை நம்ம செய்வோம். பிரஸ் மீட்டே இருக்காதுன்றீங்க. ஏன் சந்திச்சார்ல அன்னைக்கு தான் அவர் பிரஸ் மீட். அது கேள்வி பதில் தானங்க பிரஸ் மீட். அவரே வந்து மிக தெளிவாக சொல்லிட்டு தானே போனாரு. இன்னொரு காலகட்டத்தில் சரியான நேரம் அமையும் நம்ம பேசுவோம், நான் இன்னைக்கு ஷூட்டிங் விஷயமா போறேன்னு சொல்லிட்டு தானே போனாரு. மீட் பண்ண மாட்டேன்னு அவர் சொன்னார் அன்னைக்கு. எங்கேயாவது மீட் பண்ண நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா, திரு அண்ணாமலை போலவோ இல்லை திரு உதயநிதி ஸ்டாலின் போலவோ இல்லை மற்றவர்கள் போலவோ காரை விட்டு இறங்கின உடனே ஒரு பேட்டி, 4 அடி தள்ளி போய் ஏர்போர்ட் என்ட்ரன்ஸில் ஒரு பேட்டி, ஃப்ளைட் ஏறி அங்கே இறங்கும்போது ஒரு பேட்டி, திரும்ப வரும்போது ஒரு பேட்டி, இத்தனை பேட்டி கொடுத்தவங்களே போட்டி எடுத்து இன்றைக்கி அண்ணாமலை தூக்கி வெளில வச்சிருக்காங்க. மாநில தலைவரே கிடையாது இன்றைக்கி அவர். புரியுதா? அப்போ பேட்டி கொடுத்து என்ன பிரயோஜனம் இருக்குது? நீங்கள் இத்தனை பேட்டி கொடுத்தீங்களே, உங்களால் என்ன பண்ண முடிஞ்சது? இல்லை, பேசணும் இல்லைங்க, ஏதாவது சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். நீங்கள் நாங்கள் பேச என்ன நடந்துகிட்டு நீங்கள் தினசரி ஒரு பேட்டி எதிர்பார்க்குறீங்க. இல்லை, தினசரி வேண்டாம், நாங்களுக்கு தேவை என்ன, வாரத்துக்கு ஒரு கண்டென்ட் வேணும். இதை எப்படி சொல்றீங்க? இது கண்டென்ட் இதெல்லாம் விட்டுருங்க. ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது நாங்கள் ஒரு இதாகவே கேட்குறோமே, இத்தனை கட்சிகள் இவ்வளோ செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு, நீங்கள் மேடையில் ஒரு டைம் ஒன்று பேசிட்டு போயிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் சைலண்டாக அப்படியே சைலண்டே கிடையாதுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி பெண்கள் கடிதம் எழுதினால அது தமிழ்நாட்டில் எல்லா பெண்களுக்கும் தெரியுமா? இன்றைக்கி வந்து பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துக்கு கடிதம் எழுதுறாரு, எல்லா பெண்களுக்கும் அது தெரியும். அதே போல் வந்து டாஸ்மாக் விவகாரத்தை, மதுபோதை விவகாரத்தில், சட்ட ஒழுங்கு விஷயத்தில் எழுதுறாரு, அது எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அரக்கோணம் விஷயத்தில் நேற்று வந்தது எல்லா மக்களுக்கும் தெரியும். இன்றைக்கு மக்களுக்கு நேரடியாக சென்றடையதா இல்லையா? மீடியாக்கள் மூலம் மட்டும்தான் சென்றடையணும்னு எதனா சட்டம் இருக்குதா? மீடியாக்கள் மூலம் மட்டுமே நாங்கள் எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு சட்டம் கிடையாதுல்ல. மக்கள்கிட்ட நேரடியாக அப்படி சென்று சேருதா? ஆனால் அவர் எதுக்காக பேச மாட்டேன்னு சொன்னாரா? நான் மீடியாவை சந்திக்க மாட்டேன்னு சொன்னாரா? அன்றைக்கி மிக தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காரு. நான் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவங்க எல்லாரையுமே நான் விலாவாரியாக சந்திச்சு நான் பேசுகிறேன், உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்கிறேன் நீ சொல்லிட்டு போயிருக்காரு. அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்களேன். ஏன் நீங்கள் வந்து மற்றவர்கள் மாதிரி எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறேன். எல்லாரும் ஒரே மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணணுமா? ஓகே, எல்லாருமே டிவி அடிச்சு உடைக்கணுமா? இப்போ தாவேக்காவோட அடுத்த கட்ட செயல்பாடுகள் என்னவா இருக்கும்னு நினைக்கலாம்? அடுத்த கட்டமாக இன்னும் பல்வேறு மண்டலங்களில் நம்முடைய பூத் கமிட்டிக்கான கருத்தரங்கங்கள், அந்த பயிற்சி பட்டறைகள் நடத்துறதுக்கான திட்டங்கள் போயிட்டு இந்த நடைபயணம் அதெல்லாம் இருக்கா, லிஸ்ட்ல இருக்கா? பாருங்களேன், வரும்போது பாருங்களேன். எல்லாத்துக்குமே நம்ம முதலே சொல்லிட்டா நீங்கள் ஆட்சியாளர்கள் வந்து அதுக்கு முட்டுக்கட்ட இல்லை, அதுக்கு ஒரு டைம் சொல்லிட்டே இருக்கீங்களே, மே மாதம் முடியும் நீங்கள். ஆமாங்க, நம்ம பணிகள் பண்ணிட்டு தானே இருக்கோம். மே மாதம் கோயம்புத்தூர் போனார், கருத்தரங்கு கலந்துக்கிட்டாரு. அடுத்த கருத்தரங்குகள் நடக்க இருக்குது. அதுக்கு பிறகு இப்போ 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவிகள்லாம் விரைவில் சந்திக்கிறேன் தலைவர் ஏற்கனவே வந்து அறிக்கை கொடுத்துருக்காரு. அவர்களை சந்திக்கக்கூடிய பணிகள் இருக்குது. அவருடைய பிறந்தநாள் விழா வருது. தமிழ்நாடு முழுக்க தலைவருடைய பிறந்தநாளை கொண்டாட போகிறோம். நீங்கள் ஏற்கனவே நம்ம மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே நம்ம அந்த அளவுக்கு கொண்டாடி இருக்கோம். அவருடைய பிறந்தநாளை நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக, நாளைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர், அவருடைய பிறந்தநாளை கொண்டாட போகிறோம். எங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் பணிகளில் இருந்துகிட்டே தான் இருக்கிறோம். நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் எல்லாத்துக்குமே. இல்லை, கருத்து கணிப்புகள்லாம் பார்க்குறீங்களா? எப்படி இருக்கு? என்ன கருத்து கணிப்பு? இல்லை, ஜென்ரலாக கேட்குறோம். கருத்து கணிப்புகள் எல்லா சேனல்லையும் போடுறாங்க. எல்லா கருத்து கணிப்புகளும் நாங்கள் பார்க்குறோம். சமீபத்தில் கூட ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்குது. என்ன கருத்துக்குன்னா, நம்மளுடைய 3வது இடத்துல வச்சு திமுகவின் எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே வந்து தாவேக்காவுக்காக வச்சு ஒரு 3வது இடத்துல போட்டிருக்காங்க. ஆனால் மிக லாபகமாக அதில் இன்னொரு விஷயத்த, அதிமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் எந்த பக்கம் போனே சொல்லாம விட்டுட்டாங்க. ஸோ இதெல்லாம் லாபகமாக ஒரு கட்சிக்காக அவங்க செய்கிறாங்க. பட் ஆனாலும் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்கு வங்கி அப்படின்றது தொடர்ந்து உயர்ந்து கொண்டே தான் இருக்குது. எல்லா தரப்பு மக்களும் நமக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. மக்கள் மத்தியை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு சந்தேகங்களோ, இவ்வளோ கேள்விகளோ, இவ்வளோ குழப்பங்களோ அவங்களுக்கு கிடையாது. தலைவரை நம்புறாங்க, மிக தெளிவாக தம்ப தலைவரை நம்புறாங்க. எப்படி வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவிலிருந்து வந்திருந்தாலுமே, இல்லை சினிமாவில் இருக்கும்போதே ஒரு அரசியல் இருந்திருந்தாலுமே, அவர் ஒரு ஆளுமையாக ஏற்றதுனால தான் அவர் பின்னால். எப்படி கம்பேர் பண்றீங்க? எம்ஜிஆர் கூட எப்படி கம்பேர் பண்ணிட்டு? சினிமாவில் நடிக்கும்போது அவர் அரசியல் இருந்தார். அரசியலில் வந்து தனி கட்சி துவங்குவதற்கு முன்பாக காலமாக அவர் வந்து அரசியல் பணி செய்திருக்காரு. அதற்கு பின்பாகவும் அவருக்கு அந்த திரைக்கவர்ச்சி பிளஸ் அரசியல் ரெண்டுமே அவருக்கு வந்து சைமல்டேனியஸாக இருந்துச்சு. நம்ம அதை மறுக்கலை. அதே தான் எங்கள் தலைவருக்கும் நாங்கள் சொல்கிறோம். அவர் அரசியல் கட்சியாக, ஒரு அரசியல் தலைவராக ரீச் வந்து விஜய் அவர்கள் வச்சிருக்காரு. நிச்சயமாக இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றம். ஏன்னா இங்கே ரிக்ஷா ஓட்டுறவங்கள இருந்து டீ கடையில் டீ வந்து கொடுக்குறாங்கல்ல, அவங்கள இருந்து கையிலையும் நெஞ்சிலையும் பச்சை குத்துன அளவுக்கு இருந்தவர் தான் எம்ஜிஆர் அவர்கள். இன்ன வரைக்கும் இன்றளவும் சொல்றேன். இப்ப தாவேக்கால பச்சை குத்துனாலும் உங்களுக்கு பச்சை என்னங்க கேட்கிறேன். நான் ஒரு கதை சொல்றேன். இந்த கதை ஒரு அருமையான கதை, சின்ன கதை சொல்றேன். அதாவது புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் இடைத்தேர்தலுக்கு பிறகு வந்து ஒரு தடவை அதிமுக தொடங்கின பிறகு திண்டுக்கல் இடைத்தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு மதுரைக்கு போறாரு. அப்ப மதுரைக்கு போகும்போது எப்பவுமே வழக்கமா விமானம் மூலியமாவோ இல்லை சொந்த வண்டியிலேயோ போறவர் அன்றைக்கு வந்து ட்ரெயினில் போறாரு. அப்போ ட்ரெயினில் போகும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, முதல் நாள் நைட்டு வந்து சென்னையிலேருந்து கிளம்பிடுறாரு. மதுரைக்கு அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு அந்த வண்டி போய் சேர வேண்டியது.
திண்டுக்கல் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து 10 மணிக்கு வர நேரத்தில் வரல, எல்லாம் மதுரையில் வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அப்போது அங்கே இருந்தவர்கள் பலரும் சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், என் பொலிசிலரை பார்க்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணுறோம், ஆனால் வந்து ட்ரெயின் வரவே இல்லை. அன்றைக்கு அந்த காலகட்டத்தில் இருந்தவர்கள் இதை பல்வேறு இடத்துல சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அப்போ என்னன்னா, எம்ஜிஆரோட அந்த ட்ரெயின் வரவே இல்லை, என்னடா இது அவர் வரவே இல்லையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகி போச்சுன்னா, நேரமாவது 12 மணியாவது 1 மணியாவது ஆளை காணும், தலைவருக்கு எதனா உடம்பு சரியில்லையா என்ன ஏதுன்னு பதற ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள்லாம். அப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு செய்தி ஒன்று வருது. ஆனால் அப்போ வந்து சோஷியல் மீடியா கிடையாது, உடனடியாக நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த செய்திகள் வருவதற்கு ஒரு 12-1 மணிக்கு மேலே ஒரு செய்திகள் வருது. திண்டுக்கல் தாண்டியதுலேருந்து வந்து தலைவரை பார்க்கறதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் ட்ரெயினை நிப்பாட்டி தலைவரை பார்த்து தான் அனுப்பணும், அவ்வளோ கூட்டம் நிற்குது, ட்ரெயின் வந்து மக்கள் கூட்டத்தில் ஊர்ந்து வந்துகிட்டு இருக்கிறதுனால இவ்வளோ இடைத்தேர்தலுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஆமாம், அவர் கட்சி அதிமுக ஆரம்பித்த பிறகு இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தில் வெள்ளத்தில் வந்து தலைவர் வந்துட்டு இருக்காரு ட்ரெயினில், அதனால ட்ரெயின் டிலே ஆகிடுச்சு சொல்லிட்டு அன்று மாலை தான் வந்து அந்த ட்ரெயின் மதுரைக்கு போயிருக்குது திண்டுக்கல்லேருந்து. அப்போ ஏற்பட்ட ஒரு எழுச்சி தான் இன்றைக்கு கோயம்புத்தூரில் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா அதே கோயம்புத்தூரில் வந்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி ஐயா ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, அவரும் ரோட் ஷோ பண்ணார். அதுக்கு பேர் ரோட் ஷோ கிடையாது, அது ஃப்ராட் ஷோ. அது நம்ம பல இடங்களில் சொல்லியிருக்கிறோம், அது ஃப்ராட் ஷோ. நீ பஸ்ஸில் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸில் ஆளை பிடிச்சி 200 ரூபா கொடுத்து கூட்டு வந்து தெருவில் நிற்க வச்சு கை காட்டிட்டு போகிறதுக்கு பேர் ஃப்ராட் ஷோ. தன்னடிச்சியாக வரதுக்கு பேர் தான் ரோட் ஷோ. அன்றைக்கு எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மக்கள் வெள்ளத்தில் அன்றைக்கி நீந்தி போனாரோ அதே போல தான் எங்கள் தலைவருடைய வாகனம் இன்று மிதந்து செல்கிறது மக்களுடைய வெள்ளத்தில். அப்போ ஏன் ஈரோடு இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டியிடலாம்? நாங்கள் தான் மிக தெளிவாக சொன்னோம்ல, இதைத்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இதுதான் வந்து நரேட்டிவ் செட் பண்ணுறக்கூடிய கேள்வி கேட்குறாங்க. எம்ஜிஆர் அதான் சொல்கிறேன், எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் வந்து திண்டுக்கல் இடைத்தேர்தலில் போட்டியிட்டார். அவருடைய இடைத்தேர்தல் வாழ்க்கையை மாற்றி நாங்கள் என்ன சொன்னோம், நாங்கள் என்ன சொல்லிட்டு வந்தோம், 2026 சட்டமன்ற தேர்தலாம் நம்முடைய இலக்கு, அதுக்கு நடுவில் எந்த விதமான தேர்தலையும் தமிழக வெற்றி கழகம் போட்டி போடாதுன்னு சொல்லிட்டு தானே கட்சிக்கு வந்தோம். கண்டிப்பாக. அப்புறம் ஏன் நீங்கள் திரும்ப கேள்வி ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம், அந்த முடிவில் நாங்கள் வந்து நிற்கிறோம். அந்த முடிவுல சொல்றதுனால நான் கேட்கிறேன், எம்ஜிஆர் மாதிரினா இடைத்தேர்தலில் மட்டும் தான் போட்டி போடணும்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல அதிமுகல இருந்து திமுக இருந்து வெளியானதுக்கு அப்புறமா திமுக, அதாவது அதிமுக அப்படின்ற கட்சியும் எம்ஜிஆருக்கு இருக்கக்கூடிய பலமும் அந்த இடைத்தேர்தலில் தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் தான் அந்த பொது தேர்தல் வரும்போது பெரிய விஷயம் பலத்தை தான் இன்றைக்கு நாங்கள் அந்த மக்கள் பலத்தை இன்னைக்கு நாங்கள் காமிச்சிட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த எம்ஜிஆருக்கு இருந்தது போல ஒரு மக்கள் பலம் தலைவருக்கு கதையில தான் நானும் கேட்கிறேன். அதுதான் எம்ஜிஆருக்கு இருக்கிற அந்த மக்கள் பலம் இன்றைக்கு அதே போல இருக்குது. ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு தலைவராக ஏற்றதுனால தான் இவ்வளவு கூட்டம் வருது. அங்க தலைவராக இருந்துமே ஒருத்தர் கூட்டம் வரலன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஓகே, புரியுதுங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல 2026 தேர்தலில் அந்த மக்கள் பலம் என்ன, எங்க தலைவருடைய பலம் என்ன, கட்சியின் பலம் என்னது நீங்க பாப்பீங்க. அது இடைத்தேர்தல்லாம் காட்டணும்னு இல்லை, 2026 தேர்தலில் நீங்க பாப்பீங்க அதோட பலத்தை. இப்போ நிறைவா வந்துட்டு நான் கேட்குறேன், இது ஆக்சுவலி டைரக்டாவே நான் கேட்குறேன். நீங்க இன்னொரு எம்ஜிஆர்னு சொல்லிட்டு இருக்கீங்க, ஆனா அவர் இன்னொரு கமலா தான் இருக்காரு. கமல் வேடமிட்ட விஜய் வேடமிட்ட கமல் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணி விமர்சனம் வந்து இப்போ ரொம்ப ஹைலைட்டாக போயிட்டு இருக்கு. இதை எப்படி எடுத்துக்கலாம்? இந்த மாதிரியான விமர்சனம் பண்ணுறோம்லாம் 1ஆம் நம்பர் பைத்தியக்காரர்கள், அரசியல் தெரியாதவர்கள், அரசியல் நடைமுறை தெரியாதவர்கள். நீங்கள் இவ்வளவு பெரிய மக்கள் எழுச்சி, இவ்வளவு பெரிய வரவேற்பு, இத்தனை பெரிய கூட்டங்களை நடத்தி மக்களுக்கு வந்து நாங்கள் இதை தான் பண்ண போகிறோம்னு ஒரு கொள்கையை செட் பண்ணிவிட்டு மக்களுக்காக இந்த மண்ணுக்காக நாங்கள் உழைச்சி இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மிக தெளிவாக வந்து திமுக எங்களுடைய எதிரி அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் 19 வந்து எல்லாரையும் எதிர்க்கிறோம்லாம் நாங்கள் இங்கே வரல. இது எல்லாமே கமலஹாசன் செஞ்சார் இல்லையா? என்ன செஞ்சார்? டிவியை தூக்கி உடைச்சாரு. இப்போ எங்கே இருக்காரு? ஒரு சீட்டுக்காக எங்கே இருக்காரு? இப்போ நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு அந்த தைரியம் இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து உண்மையிலேயே நீங்கள் ஊழலுக்கு எதிராக நிற்கிறீங்க அப்படின்னா, சிஸ்டமை மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இன்றைக்கு வரைக்கும் அதில் நிற்கணும்ல. சரியா தப்போ இன்றைக்கு அவர் சீமான் அவர்கள் நிற்கிறார்ல, இது 4 காலமாக அவர் நிற்கிறார்ல, அதை எதிர்த்து. அப்போ நீங்கள் ஏன் இவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தேவை இருக்குது? ஒரு நீங்கள் எம்பி சீட்டு வாங்கணுன்றதுக்காக அங்கே போய் நீங்கள் அறிவாலய வாசலில் நீங்கள் படுத்துக்கிட்டு எல்லாரும் அப்படியே இருப்பாங்களா? அப்படிலாம் எல்லாரும் இருக்க மாட்டாங்க சார். எல்லாருக்கும் ஒரு பயணம் இருக்குது. உங்களுடைய பயணம் அறிவாலயத்தில் முடிந்து விட்டது. முடிஞ்ச பயணத்தை பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவரெல்லாம் நீங்கள் கம்பேரே பண்ணக்கூடாது. ஓகே, நம்ம மிக தெளிவாக நம்மளுடைய பாதையில் இருக்கோம். கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் வீழ்த்தி மக்களுக்கு நல்லாட்சி கொடுப்பது தான் நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் ஆட்சி, எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, எங்கள் ஆட்சி, நாங்கள் தனித்து நின்றாலும் ஜெயிப்போம், எங்கள் தலைமையில் கூட்டணி வந்தாலும் ஜெயிப்போம், தனி மெஜாரிட்டியோட ஜெயிப்போம், எங்கள் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் இப்படி தான் எங்களுடைய பயணம் இருக்கும். அதில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஓகே, கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய பயணம் தொடரட்டும். நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand.